நீங்கள் நேச்சுரலாக கன்சீவ் ஆகுறீங்க, இல்லை ஐயுஐ பண்ணியிருக்கீங்க, ஐவிஎஃப் பண்ணியிருக்கீங்க, எந்த விதமான ட்ரீட்மெண்ட் எடுத்து நீங்கள் கன்சீவ் ஆனாலும் பரவாயில்ல, இந்த சிம்டம்ஸ் நான் சொல்கிறது எல்லாமே வந்து எல்லா ப்ரெக்னென்ட் உமன்ஸ்க்குமே வந்து காமனாக தான் இருக்கும். ஐயுஐ ஐவிஎஃப் பண்ணதுனால அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஸோ என்னென்னலாம் ஏர்லி ப்ரெக்னென்சியோட சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு சிம்டம் வந்து உங்களோட பீரியட் வந்து மிஸ் ஆகிறது தான். செகண்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு ஜென்ரலாகவே ஒரு டயர்ட்னஸ் இருக்கலாம், இல்லை ஒரு நடந்தாலே ஒரு மயக்க வர மாதிரி இருக்கும், எப்பயுமே நம்ம படுத்துகிட்டே இருக்கணும், ஒரு ரெஸ்ட்லேயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட தோணும். இதெல்லாமே வந்து ஒரு ஏர்லி ப்ரெக்னென்சியோட சிம்டம்ஸ் இருக்கும். ஒரு சில பேருக்கு ஹெட்டேக் இருந்துகிட்டே இருக்கும், இல்லை மூட் ஸ்விங்ஸ் கூட இருக்கலாம். இது எல்லாமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் தான். இது தவிர்த்து பார்த்தோன்னா அவங்களுடைய பிரெஸ்ட்டில் வந்து பெயின் இருக்கலாம். ஏன்னா அது எதனால் ஏற்படும் அப்படின்னா, பிரெஸ்ட் வந்து கொஞ்சம் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், பிரெஸ்ட்டில் அந்த ஏரியோலாம் நிப்பிள்லாம் வந்து கொஞ்சம் ப்ராமினென்ட் ஆகும். ஸோ அப்போ அந்த டைமில் இதெல்லாம் வந்து ஹார்மோன் சேஞ்சஸ்னால நடக்கும். அப்போ அவங்களுக்கு பிரெஸ்ட்டை தொட்டாலே பெயின் இருக்கலாம், இல்லை சைஸ் கூட இன்க்ரீஸ் ஆகலாம். இதுவுமே வந்து ஒரு ப்ரெக்னென்சியோட சிம்டம்ஸ் தான்.